டிப்ஸ் நம்பர் 1. வெயில் காலத்தில் தயிர் சீக்கிரமாகவே புளிப்பேறுதா? இனிமேல் கவலையே வேண்டாங்க. அதுக்கு வெதுவெதுப்பான பாலில் 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துட்டு கூடவே 2 சின்ன துண்டு தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்குறதால தயிர் சீக்கிரமாக புளிப்பேறாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. காஃபி பொடி சீக்கிரமாகவே கெட்டி பிடிக்குதா? காஃபி பொடியை காற்று போகாத டப்பாவில் நிரப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பல நாட்களுக்கு அதோட மனமும் சுவையும் குறையாமல் கெட்டியும் பிடிக்காமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. இட்லி கல் மாதிரி வருதா? நீங்கள் எப்படி அரைச்சாலுமே சாஃப்டாக வரலையா? இனிமேல் கவலையே வேண்டாங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவோட 4 அப்பளங்களை தண்ணீரில் ஊற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இட்லி மாவோட சேர்த்து சுட்டிங்கன்னா இட்லி பூ போல் சாஃப்டாக வருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. வீட்டில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பில் எறும்பு தொல்லை தாங்க முடியலையா? வீட்டில் குழந்தைங்க எடுத்துகிட்டு சரியாக மூடி வைக்கலைன்னா அதில் உடனே எறும்பு வந்துடுங்க. இனிமேல் கவலையே வேண்டாங்க. அதுக்கு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு எறும்பு கூட வராதுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. மிளகாய் வத்தல் வறுக்கும்போது நெடி மூக்கை துளைக்குதா? பக்கத்தில் நிற்கவே முடியலையா? அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்குங்க. அதுக்கு மிளகாய் வத்தலை வெறும் வாணலியில் போட்டு வறுக்கு முன்னாடி அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதுக்கு பின்னாடி நீங்கள் வதக்குனீங்கன்னா மிளகாய் நெடி நம்ம மூக்கை துளைக்காது. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகுதா? செஞ்சு 2-3 நாளையிலே ஃபங்கஸ் வந்துடுதா? இனிமேல் கவலையே வேண்டாங்க. அதுக்கு ஊறுகாய் செய்யும்போது கொஞ்சம் கடுகு எண்ணெயை ஊறுகாயை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே முளைவிட்டு பச்சை கலரில் மாறுதாங்க. நாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டோன்னா சீக்கிரமாகவே முளை விட்டுறோம். அப்புறம் அது வீணாக தான் போயிடும். இனி கவலையை விடுங்க. உருளைக்கிழங்கு போடுற பாக்ஸில் 4-5 பூண்டு பற்களையும் போட்டு வைங்க. இப்படி வைக்கிறதால முளை விடாமல் உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, உருளைக்கிழங்கை வெங்காயத்தோடு சேர்த்து வைக்காதீங்க. சேர்த்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே முளை விட்டுரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரீசரில் இருந்து எடுத்த மீன் இறைச்சி சீக்கிரமாகவே ஐஸ் போகணுமா? காலையில் குழம்பு வைக்க மீனை ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வச்சா ஐஸ் போக ரொம்ப நேரம் ஆகுங்க. ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். இனி அந்த கவலையே வேண்டாம். மீனுக்கு மேலேயும் அடிப்பக்கத்துலேயும் கொஞ்சமாக தூளுப்பு தூவி விடுங்க. அப்புறம் பாருங்கள், சீக்கிரமாகவே ஐஸ் போயிடும். உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9. சப்பாத்தி எப்படி செஞ்சாலும் ரப்பர் போல் இழுத்துட்டு வருதா? ஹார்டாக இருக்குதா? இனி கவலையே விடுங்க. அதுக்கு 2 வெண்டைக்காயை முந்தின நாளே ஊற விடுங்க. மறுநாள் ஊற வச்ச இந்த தண்ணியை வச்சு மாவு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி பஞ்சு போல் மென்மையாக இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. பாகற்காய் சீக்கிரமாகவே பழுத்து போகுதா? இனி கவலையே வேண்டாங்க. பாகற்காயை இருபுறமும் கட் பண்ணிவிட்டு 2ஆக பிளந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 11. மீன் பொரிக்கும் போது மசாலா உதிராமல் இருக்கணுமா? அதுக்கு மசாலாவோட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பொரிச்சிங்கன்னா மசாலா உதிராமல் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 12. துணிகளில் பட்ட எண்ணெய் கரை கிரீஸ் கரை போகணுமா? அதுக்கு கரை இருக்கிற இடத்துல நீலகிரி தைலத்தை தேய்ச்சி கசக்கினீங்கன்னா கரை மறைஞ்சு போயிடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸில் எல்லாம் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நீங்கள் ஷேர் அண்ட் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.